ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, காக்னிசன்ட்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அசோசியேட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ ஜாப் கேட்டகிரி பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ப்ராசஸர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கோர் ஜாவா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஸ்ப்ரிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ்எம்எல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட் வெப் சர்வீசஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஜேடிபிசி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சர்வ்லெட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஜாவா சர்வர் பேஜஸ் பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஐ கன்ஃபார்ம்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நியூ யூசர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் நியூ யூஸரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில் ஐடி இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகினுக்கு போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ட்ரு பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.